தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜேம்ஸ் அண்ட் கோவின் ஏசி பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் 3 வரை. கிளாரிட்டி உங்களுக்கு வேணும், நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். இந்த விஜய்குமார் சொல்லி உங்களோட ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணி இப்படி ஒரு ஆடிஷன் இருக்கு, நீங்க அது வாங்க, என்ன மாதிரி அவங்க பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் டெல்லிங் யூ திஸ். ஃபோனை விட மயிருன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். பட் இது நான் எதுக்காக சொன்னேன், இது எந்த எக்ஸ்ட்ரீம் போனக்கப்புறமா நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல அனுகிரகா. ஸோ இந்த வேர்டு நான் அனுகிரகிட்ட சொல்லலை. ஒரு ரேண்டம் கை 11:30க்கு எனக்கும் என்னோட ഹസ്ബൻഡും கால் பண்ணி കത്തിയിട്ട് இருந்தான். അവരുടെ വോയിസ് സോഷ്യൽ മീഡിയയിൽ വന്നു കഴിഞ്ഞാൽ അവർക്കുണ്ടാവാൻ പോകുന്ന അറ്റാക്ക് എന്താണെന്നുള്ളത് എനിക്ക് വ്യക്തമായിട്ട് അറിയാം. அந்த பொண்ணு சொல்றா பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டீங்கன்னு. ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட நான் எல்லா டீட்டெயில்ஸும் பேசிட்டேன், எல்லாமே கேட்டுட்டேன். அந்த பொண்ணு நடிச்ச வரைக்கும் அப் டு டேட் எல்லாமே அவளுக்கு அனுப்பிச்ச காசு டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் கம்பெனிட்டே இருக்கு. அதாவது எல்லாமே செட்டில் பண்ணிட்டாங்க. ஹலோ சொல்லுங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க. ஷரண், நாங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம், அனுகிரகாவாக இருக்கட்டும், அவங்க பேசின விஷயங்கள், அதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸும் பார்த்தோம். ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு? நான் நேத்தே சொன்ன மாதிரி நான் என்னோட வீடியோல ஃபுல்லா கரெக்டா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடக்குதுன்னு நான் கரெக்டா அந்த வீடியோல சொன்னேன். ஆனா நான் மலையாளத்துல சொன்னேன், அதனால நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழ் அவ்வளோ கரெக்டா நான் சில டைம்ல பேசுறேன், ஆனா ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு அந்த டைம்ல கரெக்டா எனக்கு தமிழ் பேச வரல. அது நான் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த மாதிரி ஒரு வீடியோவே செய்யறேன். நான் இங்க நான் பெரிய இன்ட்ரோவர்ட்டிங்க. இந்த நட்சத்திராவோட வீடியோ பார்க்கும்போது என்னோட சைட்ல இருந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு இருந்துச்சு. அதான் நான் வீடியோல பேசினேன். இதுல நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம். என்ன நடந்துச்சு அங்க எக்ஸாக்டா? அனுகிரகா என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? அவங்க என்ன ஸ்டேட்ல இருந்தாங்க? நீங்க நட்சத்திரா கிட்ட என்ன கால் பண்ணி சொன்னீங்கன்னு? ஆக்சுவலா என்ன நேற்று என்னோட அனுகிரகாவோட ரூம்மேட் தான் என்ன கால் பண்ணாங்க. நான் வேற கொச்சின்ல தான் வேற ஊர்ல நான் ஷூட்ல இருந்தாங்க. அந்த டைம்ல நைட் டைம் தான், ஒரு 10 அந்த டைமுக்குள்ள இருக்கும். இவங்க கால் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்திருக்கு, நான் பக்கத்துல இருக்கேன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க, நீங்க கொஞ்சம் வரீங்களா இங்க, நான் தனியா இருக்குன்னு சொல்லி ரூம்மேட் கால் பண்ணாங்க. சரின்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் போயிருக்கு, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. நான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் ரூம்மேட் சொல்லிதான் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு போயிருக்கு, இந்த மாதிரி மேட்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கு, இவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இது எதுவும் எங்களுக்கு தெரியல, யாருக்கும் தெரியல. ரூம்மேட்டுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரிஞ்சிருக்காரு. சோ நானும் இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன். நான் இங்க மலையாளத்துல ஃபினான்ஸ்ல ஒர்க் பண்ணேன். நான் மலையாளத்துல இந்த மஞ்சள் பாய்ஸ் நிறைய படம் நான் பண்ணிருக்கேன், நிறைய வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கேன். அதனால எனக்கு அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு எனக்கு முழுசா தெரிஞ்சிச்சு. சோ இங்க என்னோட சைட்ல இருந்து என்ன பண்ண முடியும், நான் அனுகிரகாவை ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப பிளசண்டா. அண்ட் ஒன் மோர் திங் ஆட் ஆன், நேத்து நட்சத்திரா போட்ட வீடியோலையும் இன்னைக்கு விஜய் ப்ரோ போட்ட வீடியோலையும் நான் அவரோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும். நான் ஆக்சுவலா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, அவரோட ஃப்ரெண்ட் தான். நான் கால் பண்ணும்போது கூட நான் அவங்க கிட்ட தெளிவா சொன்னேன், நான் அவரோட ஃப்ரெண்டு, இந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லிதான் அவங்க கிட்ட பேசுறேன். ஆனா அது அவங்க 2 பேரும் இந்த மாதிரி திருப்பி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது என்ன மேட்டர்னு எனக்கு தெரியவே இல்லை. அனுகிரா மூஞ்சி நான் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இந்த மாதிரி நான் அவளை பார்த்ததே இல்லை அந்த சிச்சுவேஷன்ல. சோ நான் அவங்க போன் எடுத்துட்டு நான் விஜயகுமார் நம்பர் அங்க இருந்து எடுத்து என்னோட போன்ல இருந்து நான் விஜயகுமார் கால் பண்ணேன். ஒரு 11 அந்த டைம் இருக்கும். சோ நான் கால் பண்ணேன், அவங்க எடுத்தாங்க. நான் என்னோட பேரை சொன்னேன், நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் இவ்வளோ இந்த மாதிரி அனுகிராக்கு நடந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு சொல்லலாம் நான் பேசினேன். அதுக்கப்புறம் நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திருப்பி என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னா, ஓ சரி அப்படியா, ஓகே, அப்ப அவங்க கிட்ட சொல்லுங்க இனிமே ஷூட்டுக்கு வர வேணாம்னு சொல்லுங்க, அவங்க இல்லைனாலும் ஷூட் அப்படி முடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், சோ அவங்க கிட்ட சொல்லுங்க சரின்னு சொல்லி போன் கட் பண்ணி அவங்க போக ட்ரை பண்ணாங்க. என்னோட சிச்சுவேஷன் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாரு. நம்ம ஃப்ரெண்டு, நம்ம பார்த்த, நம்ம ரொம்ப ரெஸ்டா
ஷார்ட் பிலிம்ஸ்ல இருந்தா அவங்கள நான் பாத்துட்டு இருக்கேன். நம்ம ரொம்ப ரசிச்ச ஒரு பொண்ணு வந்து உடைஞ்சு எதுவுமே இல்லாம இங்க இருக்கிறாரு. இவங்க என்னடானா எதுவுமே இல்ல, ஷூட்ட நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றேன். சோ எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுங்க, ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னோட முன்னாடி அவ இருக்கா, அவங்களுக்காக போய் இந்த சிச்சுவேஷன்ல இந்த நிலைமையில அந்த பொண்ணு இருக்கா என்னோட முன்னாடி, நான் பாத்துட்டு இருக்கேன். என்னோட கண்ட்ரோல் போச்சுங்க. அது ரொம்ப தப்பான மேட்டர் தான் எனக்கு தெரியும். அவங்களும் அது வேற மாதிரி திருப்பி பண்ணாங்க. ஆனா இது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கோபத்துல பேசினேன். அதுக்கு முன்னாடி நான் காமா என்னென்ன மேட்டர் எல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் நான் ரொம்ப பொறுமையா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விஜயகுமார் இந்த மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்ததுனாலதான் எதுவுமே கேட்கலங்க. அனுகிரகா ஓகே, அவங்க டிவில இருக்கிற ஒரு பொண்ணு தானே, அவங்க எதுவுமே கேட்கல. அவங்க ஓகே, அவங்க மென்டல் ஹெல்த் ஓகே, அவங்க இப்போ என்ன ஸ்டேஜ், இது எதுவுமே கேட்கலங்க. இந்த மாதிரி ஹாஸ்டல் இருக்குன்னு சொன்னதும் அவங்க என்கிட்ட ரிப்ளை பண்ணது இப்படிதான், ஓ அப்படியா சரி, அவங்க கிட்ட என்ன ஷூட்டுக்கு வர வேணாம்னு சொல்லு, அவங்க இல்லைனாலும் ஷூட்டை எங்களுக்கு எப்படி முடிக்கணும்னு தெரியும், அவங்க கிட்ட சொல்லுன்னு சொல்லி கட் பண்ண போறாங்க. கட் பண்ணி அவங்க போக போனாங்க. அந்த டைம்ல தாங்க நான் ரைஸ் பண்ணேன். எங்கேயும் நான் வந்து இதா எதிர்க்கல. நான் வந்து நீங்க ஆக்சுவலி என்ன பர்பஸ்க்காக உங்களுக்கு அந்த டைம்ல கால் பண்ணிருந்தீங்க? ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அது எதனால, இது வந்து அவங்களுக்கு லாஸ்ட் 4 மந்தா அவங்களுக்கு ஷூட் எதுவுமே இல்ல. அவங்களுக்கு லாஸ்ட் மந்த்ல கிடைச்ச சேலரினா 2000 rupees தான் ஏதோ சேலரி இருந்தாங்க. நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நான் அவங்களோட போனை எடுத்து செக் பண்ணும்போது அவங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வந்து வெறும் 12 rupees இருக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ். மெயின் பிரச்சனை என்னன்னு தெரியுமா மேம், அவங்க கிட்ட சுத்தமா பணம் இல்ல. அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை பத்தி பேசுறதுக்காக ஈவினிங் 8:30 மத்தோ கேஷர் கண்ணன் சொல்லி ஒரு கேஷர் இருக்காங்க, அவங்க கிட்ட கால் பண்ணி பேசிருக்காங்க. அப்ப அவங்க ஏதோ அக்கௌண்டன்ட் மாறிட்டாங்க, அதனால இப்ப எல்லாம் பணத்தை போட முடியாதுன்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம முன்னாடி வந்து அவங்க இப்போ இந்த வெப் சீரிஸ் கிடைச்சதுனால அவங்க ஆக்சுவலா அவங்களோட பிளேஸ் வந்து காலிக்கட்டு தான் அவங்களோட ஒரிஜினல் பிளேஸ். சோ அவங்க அங்க இருந்து கொச்சின் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து கொச்சின்ல ஒரு பிளாட்ல இருக்காங்க. இந்த சைட்ல இருந்து இந்த மந்தோட ரெண்ட் இன்னைக்கு நேற்று வரைக்கும் கொடுக்கல. சோ அந்த ஹவுஸ் ஓனருக்கு இது எதுவுமே தெரியாம ஹவுஸ் ஓனர் வந்து ஏதோ திட்டிட்டு போயிட்டாங்க. சோ அந்த பிரஷர் தான் இந்த கண்ணனுக்கு கால் பண்ணேன். ஷாரன், இப்போ யூஸ்வலா வந்து ஒரு ஷூட்னு நம்ம வந்து ஒரு கால் ஷீட் கொடுக்கும் போது நம்ம எந்தெந்த டேட்ஸ்ல நம்ம வந்து நடிக்கிறோமோ அந்த டேட்ஸ்க்கான பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, கரெக்டா? ஆமா, கரெக்ட் தான். இப்போ அந்த விஜயகுமார் அவரோட வீடியோல அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவங்க 25 days நடிச்சிருக்காங்க, அதுக்கான பேமெண்ட்டை இந்த குளோபல் வில்லேஜஸ் இல்ல அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு அவ்வளோ அந்த டீட்டெயில் எல்லாம் எனக்கு கரெக்டா தெரியாது. ஆனா அனுகிரகா சொன்ன மேட்டரை வச்சு நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு கரெக்டா அந்த எப்படி அது டேட்ல போனா எவ்வளவு ஷூட் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால நான் புரிஞ்சது சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்களை கம்மிட் பண்ணும்போது இவங்கிட்ட சொன்னாங்க டிஏ இல்ல, அகாமடேஷன் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் நாங்க கம்பெனி கொடுக்கறது இல்ல. ஆனா உங்களுக்கு வந்து எல்லா மந்தும் 15 days கண்டினியூஸ் ஷூட் இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு பெர் டே 8000 வச்சு இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. டெய்லி 15 days ஷூட் பெர் டே 8000 இதா அவங்க சொன்னாங்க. இது சொல்லிதான் அவங்க கமிட் பண்ணி வச்சாங்க. சோ இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, உங்களுக்கும் தெரியல, இந்த ஷார்ட் பிலிம்ஸ் கூட இப்ப பண்ணனாலும் நம்ம அகாமடேஷனும் நம்ம டிராவலிங்கும் கொடுக்கறது ரொம்ப சகஜம். இது அது கூட இருக்காது. அப்பவே இவ கேட்ட அப்போ அந்த டைமில் கூட இவ என்ன நினைச்சாங்கன்னா, இல்ல அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இவ்வளவு டேஸ் ஷூட் இருக்கு, அப்போ இவ்வளவு பணம் வரும். சோ அதனால எனக்கு அது அகாமடேட் பண்ண முடியும், அது பரவாயில்ல. ஆக்சுவலா அவங்க விஜயகுமாரோட அந்த கிளாரிபிகேஷன் வீடியோல ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க ஷாரன், என்னன்னா இந்த மாதிரி அட்வான்ஸா 25,000 rupees வந்துட்டு கேட்டாங்க, எந்த ப்ரொடக்ஷன்லயுமே கொடுக்க மாட்டாங்க, பட் நம்ம வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அவங்க தான் ஆக்சுவலி பேலன்ஸ் 10,000 கொடுக்கணும். கேக்குறேன், உங்களுக்கும் சினிமா தெரியல, அது பாக்கறவங்களுக்கும் சினிமா தெரியல. அட்வான்ஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கமிட் பண்ணும்போது ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் சகஜம் தானே. அதுக்கு அவங்க எப்படி அப்படி சொன்னாங்க தெரியாது. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட
கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க இல்ல அந்த 25,000 கூட அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் மந்த் வந்த சேலரியில இருந்து அவங்களோட இந்த 20,000 ஏதோ கட் பண்ணிருக்காங்க. 20,000 ஃபுல்லா கட் பண்ணல, அதோட ஹாஃப் எல்லா மந்தும் வச்சு கட் பண்ணிருக்காரு. இந்த 20,000 அட்வான்ஸ் போட்டா 20,000 நானும் கேக்குறேன், எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிற இந்த அட்வான்ஸ் போட்டது எப்படிங்க அடுத்த மந்தோட அமௌண்ட்ல கட் பண்ண முடியும்? ஓகே, அவங்க சேலரியில இருந்து அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து மந்த்லி டிடக்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த 20,000 அவங்க கேட்டு வாங்கிச்சா அதான் உண்மைதான். அது வந்து இவங்க பிளாட் இங்க ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அதோட அட்வான்ஸ் ஏதோ போடுறதுக்காக அவங்க கேட்டிருக்காங்க, அது கொடுத்திருக்காங்க. அது உண்மைதான், கரெக்ட் உண்மைதான். ஆனா வந்து அடுத்த நாள்ல இருந்து அடுத்த நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அந்த 25,000 ஏதோ பெர்சன்டேஜ் வச்சு எல்லா மந்தும் கட் பண்ணிருக்காங்க அந்த 25,000. அது எனக்கு புரியல என்னன்னு. அதுவும் மட்டும் இல்லாம நீங்க அவர் வீடியோ பாத்துருக்கோம். அந்த வீடியோல அவங்க அக்கௌண்ட் எல்லாம் ஃபுல்லா செட்டில் பண்ணிட்டாங்க. இனிமே அனுகிரா கிட்ட இருந்துதான் 10,000 அங்க போகணும்னு அவங்க சொல்லிருக்காங்க. எல்லாமே இங்க டைரக்ட் பேங்க் டிரான்சாக்சன் தான். நீங்க அவங்க கிட்ட கேளுங்க, நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நீங்க அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, ஒபிஷியலா போட சொல்லுங்க, இல்லன்னா மீடியாக்காவது ஷேர் பண்ண சொல்லுங்க அவங்க. ஆல்சோ இப்போ நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றப்போ அதுல உள்ள டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ரீட் பண்ணிட்டு சைன் பண்ணுவோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 months ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அனுகிரகா அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சைன் பண்ணும்போது அவங்களுக்கே அதுல உள்ள டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே தெரியும். நாங்கள் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டோம், இது எல்லாமே தெரியும் அப்படின்றது தெரிஞ்சுதான் சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க ரோல் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக, ரோல் வந்து லைக் ரெகுலரா வரல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த இஷ்யூ ரைஸ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்ல அத பத்தி எனக்கு டீட்டெயிலா தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா இது வந்து கமிட் பண்ணும் போதே இவங்க சொன்னாங்க மெயின் லீடுக்கு தான் இவங்கள ஆடிஷன் பண்ணாங்க. சோ ஆடிஷன் பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் மாத்தி வேற ஏதோ செகண்ட் ஹீரோயின் மாதிரி பண்ணாங்க. எனக்கு கரெக்டா தெரியாது, அனுகிரா சைட்ல இருந்து வந்தாதான் இதுக்கு கரெக்ட் கிளாரிட்டி கிடைக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச மேட்டர் நான் சொல்றேன். ஷாரன், இப்போ வந்து விஜயகுமார் வந்து அந்த பர்டிகுலர் ரெசார்ட்டோட சீரீஸோட ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் ஹீஸ் ஆல்சோ அன் ஆக்டர் இந்த சீரீஸ். இப்போ பேமெண்ட் வந்துட்டு யூஸ்வலாகவே ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தா ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நீங்க கால் பண்ணும்போது கண்ணன்ன்ற அந்த கேஷியர் கால் எடுக்கல, பட் நீங்க டைரக்டா ப்ரொடக்ஷனுக்கு தானே கால் பண்ணணும். இல்ல, கேஷியர் கிட்ட கால் பண்ணி பேசினேன். கேஷர் வந்து அக்கௌண்டன்ட் மாறிட்டாங்க, அதனால இப்போ ஃபண்ட் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லி நைஸா எஸ்கேப் ஆச்சு. அனுகிரா வந்து 1 வீக்கா ஃபுல்லா ட்ரோமால ஃபுல்லா ரூமுக்குள்ள பிளாட்டுக்குள்ள இருந்து எங்கேயுமே வெளியே போகாம எந்த பணமும் இல்லாம ஃபுல்லா இங்கதான் உட்கார்ந்துருக்காரு பிளாட்ல. சோ எல்லாரையும் கால் பண்ணிருக்கு. இப்ப விஜயகுமார் கிட்டையும் நிறைய வாட்டி இது கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் கிட்ட கேட்கும் போது கோபின்னு சொல்லி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கும் போதும் அவங்க எல்லாம் சொல்றது வந்து இல்ல. டைரக்டர் கிட்ட கூட கேட்கும் போது கூட அவங்க எல்லாம் சொல்றது வந்து இல்லம்மா விஜய் தான் டிசைட் பண்றாங்க, எல்லாமே விஜய் கிட்டே கேளு. கேரக்டர் கிட்டே கேட்கும் போது என்ன கேட்டாலும் விஜய் கிட்டதான். இப்போ விஜய் கிட்ட வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட்ல ஏன் அவங்களோட ரோல் வந்து கம்மியா இருக்குன்னா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் ஷூட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ ஸ்கிரிப்ட்ல ஏன் அவங்களோட ரோல் கம்மியா இருக்கு அப்படின்றது விஜய் கிட்ட கேட்டா நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். பட் பேமெண்ட்டுங்கிறது வந்து அவருமே அங்க ஒரு பெய்டு ஆக்டரா பெய்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டரா தான் அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒர்க் பண்றாருங்கும் போது அவர்கிட்ட நம்ம பேமெண்ட் டீடைல்ஸ் கேட்டா பேமெண்ட் பத்தி ப்ரொடக்ஷன்ல கேட்கும் போது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்துதான் விஜயகுமார் கிட்ட கேளுங்க. இவ ரைஸ் ஆயிட்டாங்க, எங்க பணம் இன்னும் வரல இங்க எல்லாம் கேட்கும் போது இல்ல நீங்க விஜய் ப்ரோ கிட்ட பேசிக்கோங்க, இந்த கோபியும் இந்த ப்ரொடக்ஷன் இருந்த ஏதோ ஜோன் சொல்லிதான் ப்ரொடியூசர் பேரு, நேற்று கூட அவங்க கிட்ட பேசினேன். அவங்க தான் சொன்னாங்க விஜயகுமார் கிட்ட கேளு. இவன் நிறைய வாட்டி வாட்ஸ்அப்ல நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்காரு, கால் பண்ணிருக்காரு, எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்ல. வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் அமைச்சிருக்காரு, எல்லாமே அவர் பார்த்துட்டு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. கூட லாஸ்ட் ஏப்ரல் 14th or 15th நினைக்கிறேன், அன்னைக்குதான் இவங்க லாஸ்டா ஷூட்டுக்கு போயிருந்தாங்க. அன்னைக்கு கூட இவங்கிட்ட சுத்தமா பணம் இல்ல, அதனால டிராவலிங்காக கொஞ்சம் பணத்தை இந்த கோபி கிட்ட கேட்டேன். அப்பவும் ரொம்ப எகென்ஸ்டா பேசி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து விஷு அன்னைக்கு அது எப்படின்னா சென்னையில அல்ல தமிழ்நாட்டுல பொங்கல் எப்படியோ இங்க வந்து விஷு.
சோ அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல கூட அவ இங்க இருந்து டிராவல் பண்ணி அங்க போயிருக்காரு. காலையில ஏதோ ரெடி பண்ணிட்டு மேக்கப் போட்டு எல்லா ட்ரெஸ் பண்ணி ரெடியா இருக்காங்க. ஆனா ஷோட் எடுத்தது வந்து ஏதோ ஈவினிங்கா ஒரே ஒரு ஷோட் எடுத்துட்டு அப்படியே அமைச்சு விட்டாங்க. அவங்க சைட்ல இருந்து போட்ட அந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோல ஒன்னு சொல்லியிருந்தாங்க, அனுகிரகாக்கு வந்து ஒரு மூவில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்துச்சு, அந்த ஆடிஷனுக்கோ எதுக்கோ போறதுக்கு நான் கேட்டிருந்தாங்க. அந்த அன்னைக்கு அந்த ரெசார்ட்டுக்கு பே பண்ணி அவங்களோட ரோல் நிறைய இருக்கு, ஷூட் பண்ண வேண்டிய ஷார்ட்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அவங்க க்ரோத்துக்கு ஹிண்ட்ரன்ஸா இருக்கக்கூடாது சப்போர்ட் பண்ணி எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல போயிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. 2 hours தான் கேட்டாங்க. பட் அவங்க வரும்போது 7 ஆயிடுச்சு. ஒரு ஷாட் தான் எடுத்தோம், மீதி ஷாட் எடுக்கல. சோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதை பத்தி எனக்கு தெரியாதம்மா. அது எனக்கு தெரியாது அதை பத்தி. அண்ட் அவங்க ஆக்ட் பண்ண எல்லா சீன்ஸுக்கும் அந்த இது வரைக்கும் அப் டு டேட் பேமெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ ஒரு 6 months ஒரு ப்ராஜெக்ட்னா அதான் நான் சொன்னேன். அவங்க அவ்வளவு கான்பிடண்டா இந்த விஜயகுமார் பேசுறாங்கல்ல, அவங்க கிட்ட ப்ரொடக்ஷன் சைட்ல பேசிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பேமெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்ல, ஸ்கிரிப்ட்ல டவுட்னா நான் சொல்லலாம், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. நான் வந்து ஆமா அது எங்களுக்கும் தெரியும்ல, எங்களுக்கும் தெரியும்ல. நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல கேட்கும் போது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சொன்னேன் இல்ல, விஜயகுமார் கிட்ட கேளு, என்ன கேட்டாலும் விஜயகுமார் டேரக்டருக்கு கூட அப்படிதான் சொன்னாங்க. என்ன கேட்டாலும் விஜயகுமார் கிட்ட கேளு, கோபி கிட்ட கேட்டாலும் விஜயகுமார் கிட்ட கேளு. இதுக்கு முன்னாடி பேமெண்ட் அவங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கல, அது வந்து விஜயகுமார் அக்கவுண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆச்சா இல்லனா ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து ரிலீஸ் ஆச்சா? அதுவும் எந்த அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு தெரியாது. அது அவங்க எனக்கு தெரியாது எந்த அக்கௌண்ட்ல இருந்து. விஜயகுமார் அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்ல. ப்ரொடக்ஷன் சைடுல இருக்கிற அக்கௌண்ட் தான் வந்திருக்கும். இப்போ நீங்க வந்து விஜயகுமார் நம்பருக்கு நைட் 11 o'clock கால் பண்ணது விஜயகுமார் நம்பருக்கு கால் பண்ணீங்களா இல்ல நக்ஷத்ரா நம்பருக்கு கால் பண்ணீங்களா? இல்ல நான் விஜயகுமார் போனுக்கு தான் கால் பண்ணேன். நான் அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது நான் முன்னாடி சொன்னேன்ல, நான் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தேன்னா நான் கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. நான் ரொம்ப பெருசா சவுண்ட் ஆயிட்டு நான் பேசினேன். நான் தமிழ்ல தான் பேசினேன். அவங்க இன்னைக்கு வீடியோல சொன்னாங்க எனக்கு தமிழ் தெரியல, மலையாளம் தெரியல, இங்கிலீஷும் தெரியல. நானும் எடிக்கேட்டடான மனுஷன் தான். எனக்கு தமிழ் படங்கள் எல்லாம் பார்த்துதான் நான் இப்போ தமிழ் பேசிட்டு இருக்கேன். சோ நான் தமிழ்ல தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் நல்லா தான் தமிழ் பேசினேன் அந்த டைம்ல. ஏன்னா நான் காமா இருந்தேன் அந்த டைம்ல நான் பேசினேன். ஆனா உண்மைதான், நான் ரொம்ப சவுண்ட் ஏற்றி ரொம்ப ஜாஸ்தியா பேசிச்சு. ஆனா நான் வந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட நான் அவங்க கிட்ட ஒரு கெட்ட வார்த்தை கூட நான் யூஸ் பண்ணல அவங்க கிட்ட. நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி என்ன பேசுனீங்க? இல்ல நான் வந்து இந்த மாதிரி அனுகிரா இந்த மாதிரி ஆச்சு, அனுகிரா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இதெல்லாம் உங்க சைட்ல இருந்து வந்த பிரச்சனால ஆச்சு, இதெல்லாம் சொல்லும் போது அவங்க திருப்பி ரிப்ளை வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ, சரி அவங்க ஹெல்த் ஓகேயா, அவங்க மென்டல் ஹெல்த் ஓகே, அவங்க இப்படி இருக்கு, அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க சைட்ல இருந்து ஓ அப்படியா சரி அவங்க கிட்ட சொல்லுங்க, இனிமே ஷூட்டுக்கு வராத, நாங்க வந்து எப்படி அது முடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம், இதான் அவங்க ரிப்ளையா சொன்னாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்ன வந்து ட்ரிகர் பண்ணிச்சு. நான் வந்து செம்ம கோவத்துல செம்ம சவுண்ட் ஏற்றி நான் பேசினேன். அதுக்கப்புறம் நான் வந்து பணம் கேட்டாங்க. நான் பணம் கேட்டது வந்து அவங்களுக்கு வர வேண்டிய, அவங்க நடிச்சு அவங்க வேலை பண்ணதோட அமௌண்ட் தான் கேட்டாங்க, பேலன்ஸ் அமௌண்ட் கேட்டாங்க. இனிமே வர அவங்க ஷூட்டுக்கு வர மாட்டா, அவங்க இனிமே கண்டினியூ பண்றாங்க. ஆனா பேலன்ஸ் அவங்க அவங்க பண்ண வேலைக்கான அமௌண்ட் அவங்களுக்கு இருக்கலாம், அது நான் கேட்டிருக்கேன் அங்க பணத்துக்கு. நான் மட்டும் இல்லாம நான் அவங்கள பிளாக்மெயிலும், அவங்க ஏதோ பிளாக்மெயில் எல்லாம் சொன்னாங்க, நான் ஏதோ அவங்களை விழிச்சு பிளாக்மெயில் பண்றாங்க, ஏதோ எல்லாம் பண்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதுதான் இந்த நக்ஷத்ரா வந்து போன் எடுத்து என்கிட்ட பேசினேன். அவங்க வந்து என்கிட்ட சொன்ன, நான் மலையாளத்துல பேசிக்கோன்னு சொன்னேன். சரி, நான் வந்து சேச்சின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சோ அவங்கள சைட்ல இருந்தும் அவங்க கூட கேட்கல, அங்க எப்படி இருக்காங்க, ஓகேயா, இப்ப ஹெல்த் ஓகேயா, அவங்களும் கேட்கல. அவங்களும் எகென்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க, டிஃபெண்ட் பண்றாங்க. நான் சொல்லுவேன் எதுவுமே கேட்காத அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட வச்சு டிஃபெண்ட் பண்றாங்க. சோ அங்கேயும் என்னோட கண்ட்ரோல் போச்சு. நான் கொஞ்சம் மொழி சேர்த்து பேசினேன், அது தப்புதான், இல்ல நான் அது ஒத்துக்கிறேன், அது தப்புதான், அவங்க கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறது தப்புதான். ஆனா இவ்வளவு நடந்திருக்கு, என்னோட முன்னாடி அந்த பொண்ணு இருக்கு, அந்த சிச்சுவேஷன்ல என்னோட இமோஷன்ல நான் கொஞ்சம் ரிவோல்ட் ஆகி போச்சு. அவங்க சைடுல இருந்து அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க. இல்ல சார், அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த வீடியோல ரிப்ளை கிளாரிஃபிகேஷன் வீடியோல
நாங்கள் வந்து 17 minutes to 20 minutes கிட்ட நான் வந்து பொறுமையாக சொன்னேன், ப்ரோ நாங்கள் எங்கள் பர்சனல் ஸ்பேஸில் இருக்கோம். அவ்வளோ டோட்டல் கால் டைம் வந்து 70 minutes தான் டோட்டல் கால் டைம். அரௌண்ட் 70 minutes. அவங்க பொறுமையா எல்லாம் பேசுனாங்க. அவங்க வந்து ஃபுல்லா டிஃபெண்ட் பண்றாங்க, இது எதுவுமே நடக்காத மாதிரி அப்படி ப்ரொடக்ஷன் கிட்ட கேட்டது. அப்ப நான் சொன்னேன், இல்ல ப்ரொடக்ஷன் கிட்ட கேட்கும் போது விஜயகுமார கேட்க சொன்னாங்க, யாருக்கிட்ட கேட்டாலும் விஜயகுமார கேட்க சொன்னாங்க. இப்போ அவங்க கூட இந்த நட்சத்திரா கூட இல்ல பொறுமையா இரு, நாம பேசிக்கலாம், இதெல்லாம் அவ்வளவு பெரிய மேட்டர் இல்ல, நாம ப்ரொடக்ஷன் நான் விஜய் கிட்ட சொல்லி நான் ப்ரொடக்ஷன் கிட்ட பேச வைக்கிறேன், என்ன ஆச்சுன்னு நான் பாக்குறேன். அந்த மாதிரி எல்லாம் நான் அவங்க சைட்ல இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். அவங்களும் ஒரு பொண்ணு தானே, அந்த மாதிரி எதிர்பார்க்கும் போது அவங்களும் டிஃபெண்ட் பண்றாங்க. இல்ல இல்ல அப்படி நீங்க ப்ரொடக்ஷன் கிட்ட கேளு. நான் நிறைய வாட்டி சொன்னேன், ப்ரொடக்ஷன் கிட்ட எனக்கு தெரியும் ரைட்டர் கிட்ட பணத்தோட மேட்டர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் நான் ப்ரொடக்ஷனுக்கு கால் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் தான் நான் இவங்களை கால் பண்ணி பேசினேன். அவங்க சைட்ல இருந்து எல்லா சைட்ல இருந்து இந்த கோபியும் இந்த ஜோனும் எல்லாரும் இந்த டைரக்டரும் அவங்க எல்லாரும் சொன்னது வந்து விஜயகுமார கேளு, இது மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. சோ அதனாலதான் நான் கால் பண்ணி நான் ஃபுல்லா பேசிட்டேன். சோ அந்த டைம்ல தான் இவங்க நம்ம இது பேசிட்டே இருக்கோம். சோ திடீர்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் இது நிறைய வாட்டி நான் சொல்லிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணம் பண்ணி உனக்கு வேணாம்னா நீ கல்யாணம் பண்ணி அவளை கூட வச்சுக்கோ, இல்லன்னா மூடிட்டு வந்து அவளை நடிக்க சொல்லு, இல்லன்னா புரியுதாடா ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாங்க, நான் அது முன்னாடி சொன்னேன், அது சொன்னாங்க. அது சொல்லி முடிச்சுட்டு அவங்க கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் நட்சத்திரா சொன்னாங்க. நட்சத்திரா வந்து நேத்து போட்ட வீடியோல கூட அவங்க வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த டைலாக் சொன்னேன், நான் சொன்ன டைலாக் சொன்னேன். ஏன் அவங்க முன்னாடி பேசின டைலாக் சொல்ல மாட்டீங்க? இந்த வீடியோ அனுகிரா போட்ட இருந்து காலையில இருந்து விஜயகுமாரும் கால் பண்ணேன். விஜயகுமார் கால் பண்ணி ரொம்ப அசிங்கமா என்ன திட்டுட்டே இருக்கா. அவங்க வந்து ரொம்ப கோவத்துல அவங்க சைட்ல இருந்து பேசிருக்காங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் என்கிட்ட இருக்கு. நீங்க இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லுங்க வாய்ஸ் ரெக்கார்டிங். தைரியம் இருந்தா இந்த விஜயகுமார் கிட்டையும் இந்த நட்சத்திரா கிட்டையும் என்கிட்ட ஒரு போஸ்ட் போட சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 பேருக்கும் தெரியும், அந்த ஒரு வாய்ஸ் வெளியில வந்தீங்கன்னா அவங்களை கழுகி ஊத்துவாங்கன்னு கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க அந்த வாய்ஸும் இது மிக்ஸ்அப் பண்ணி அவங்க ஃபுல்லா டேம்பர் பண்ணி அவங்க வேற மாதிரி பேசுறாங்க. அந்த ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் வெளியில வந்தீங்கன்னா இந்த நட்சத்திரா வந்து போட்டோ போட்டு பித்தியில தூக்கி மாலை போட்டு வச்சுக்கலாம். அவ்வளவு பெரிய தப்பான வார்த்தைகள் இவங்க பேசிருக்காங்க. உங்ககிட்ட அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கா? வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குங்க. ஆனா வந்து நாங்க அந்த டிஃபர்மேஷன் கேஸுக்காக சைபர் செல்லுக்கு நாங்க கேஸ் போட்டுருக்கோம். சோ அங்க நாங்க போகும் ஸ்டேஷன்ல போயிட்டோம். ஸ்டேஷன்ல போகும்போது கேஸ் ஃபைல் பண்ணிட்டு சைபர் செல்லுங்க ஃபார்வேர்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நீங்க இந்த வாய்ஸ் எங்கேயுமே கொடுக்காதீங்க, இது வந்து லீகலா போவாது, லீகலா செல்லாது. இது வந்து நாம வந்து சைபர் செல்ல கேஸ போட்டு இது வந்து நாம மொபைல் கம்பெனிக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அங்க இருந்து நம்ம கொடுத்த டைமும் டேட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து வருனதா லீகலா செல்லும். நீங்க இது எங்கேயுமே ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க சொல்லு. அது மட்டும் இல்ல மேம், அது ஒரு சைடு. 2வது சைடு, நாங்க இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து அனுகிராவா திருப்பி பிளாட்டுக்கு கொண்டு வரும்போது தான் நான் இந்த வாய்ஸ் அனுகிரா கேட்டேன். கேட்டபாட அப்படியே அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ல அவங்க என்ன பேசியிருக்காங்க? முன்னாடி சொன்ன மேட்டர் தான் அவங்க பேசிருக்காங்க. இல்ல நீங்க அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க இவ்வளவு கான்பிடன்ஸா அவங்க சொல்லுவாங்க. இல்ல நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லுங்க. அவங்க ஒரு போஸ்ட் போட்டா போதும், நான் இந்த கேஸ் எல்லாம் விடுங்க, நான் போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். அவங்க 2 பேரையும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த வாய்ஸை வெளியே விடாம இருக்கிறதுக்கு வேற ஒரு ரீசன் கூட இருக்கு. மற்றது வந்து நாங்க திருப்பி வரும்போது நான் இந்த வாய்ஸ் வந்து அனுகிரா கேட்டேன். அவங்க வண்டியில இருந்து அப்படியே அழுதாங்க. நாங்க திரும்பி பிளாட் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிளாட் வந்தோம். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்தாங்க. சோ அனுகிரா என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, நான் இது ஆக்டிங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்றேன், எனக்கு சினிமாவும் வேணாம், எனக்கு இந்த சீரியஸும் வேணாம், எதுவும் வேணாம், நான் வெல் எஜுகேட்டடான பொண்ணு, நான் நினைச்சீங்கன்னா ஏதாவது நல்ல ஒரு வேலையில போய் என்னால உட்கார முடியும். சோ நான் அது பண்ணிக்கிறேன். ஆனா இவங்களெல்லாம் சும்மா விடாது, இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். சோ நான் இது வீடியோ பண்ண போறேன். எனக்காக இந்த மாதிரி அனுகிரகா இனிமே வரக்கூடாது. எனக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்கும். அனுகிரகா அவங்க வீடியோல ஒண்ணு சொல்லியிருந்தாங்கல்ல ஷரண்,
ஷாரன் இந்த மாதிரி. இல்ல ஒரு நிமிஷம், நான் இது பேசி முடிச்சுக்கிறேங்க. நான் இல்லைன்னா அது கொஞ்சம் இதுவா ஆயிடும். சோ அனுகிரகாக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்க கூடாது. அந்த ஒரு போல்ட் டிசிஷன்ல தான் நாங்க எல்லாரும் கூட இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 10 வருஷத்துக்குள்ள இந்த மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கேன். சோ எனக்கு தெரியும் இந்த ஹாட்ஸ்டார் எப்படியும் இந்த நான் வந்து இந்த கேட்டதுக்கு அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் மேட்டர் எல்லாம் எனக்கு தெரியும். சோ நான் என்ன சொன்னாங்க, இல்ல இது வேணாம், எதுக்கு, நாமளால எதுவுமே பண்ண முடியாது, நாமளால இவ்வளவு பெருசானவங்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. நாம இப்ப ஏதாவது போட்டீங்கன்னா அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு சோசியல் மீடியா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அவங்களுக்கு திருப்பி எல்லாம் உண்மையிலதான் பதிவாயிடும். சோ நீங்க பண்ணாதீங்க, நீ இந்த வீடியோ பண்ணாதீங்கன்னு நாங்க எல்லாரும் சொன்னோம். சோ இல்ல இது வந்து பண்ணணும், எனக்கு நடந்தது வேற யாருக்கு நடக்க கூடாதுன்னு சொல்லி அவளோட போல்ட் டிசிஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு அப்ப கூட எனக்கு கண்டிப்பா எனக்கு இஷ்டம் இல்ல, இந்த வீடியோ அவங்க போடுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. சோ அவங்களோட டிசிஷன் எவ்வளவு கரெக்ட்னு ரொம்ப லேட் ஆகாம நாங்க எல்லாரும் புரிஞ்சுட்டோம். ஏன்னா நான் ஏதோ காலையில ஏதோ அரௌண்ட் ஒரு 9:30க்குள்ள வீடியோ வந்து ரொம்ப கை மீறி போய் எல்லா இடத்துலயும் போச்சு. அந்த டைம்ல தான் விஜயகுமார் திருப்பி கால் பண்றாங்க. அந்த ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு. அவங்க ரொம்ப சவுண்ட் ஏத்தி பேசுனாங்க. நாங்க அப்ப சில்ல இவங்க வந்து இந்த விஜயகுமார் வந்து ரொம்ப சவுண்ட் ஏத்தி பேசினேன். சோ அது பார்க்கும்போதுதான் சோ இது விஜயகுமார் கிட்ட அனுகிராவும் பேசுனேன். சோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தூங்க போயிட்டாங்க. சோ அவங்களோட போன் வந்து அந்த கால்ல விஜயகுமார் என்ன கேட்டாரு உங்ககிட்ட? இல்ல ரொம்ப தப்பா, நீ யார் கேக்குறதுக்கு, நீ யார், நீ அவங்களோட அப்பாவா, நீ என்ன உனக்கு ரைட் இருக்கு சொல்லி நீ பேசக்கூடாது, அவங்கள அப்பாவை கால் பண்ண சொல்லு, அவங்க கால் பண்ண சொல்லு, இவங்களை கால் பண்ண சொல்லு, உனக்கு எனக்கு ரைட் இருக்கு, நீ யாரு, நீ உனக்கு என்ன தெரியும் சொல்லி ரொம்ப சவுண்ட் ஏத்தி அவங்க பேசினாங்க. எந்த கெட்ட வார்த்தையும் யூஸ் பண்ணல, ஆனா சவுண்ட் ஏத்தி பேசினாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து நாங்க ஒரு 11-12க்குள்ள அனுகிரகாவோட டிசிஷன் தான் கரெக்ட். ஏன்னா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அனுகிரகாவோட இன்ஸ்டாகிராம்ல 100+ மெசேஜஸ்ங்க, 100+ மெசேஜஸ் சப்போர்ட் பண்ணி 100+ மெசேஜஸ் எல்லாம் இவங்களால இந்த குளோபல் வில்லேஜ்னால பாதிக்கப்பட்டவங்க ஃபுல்லா 100+. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 100+ மெசேஜஸ். மட்டும் இல்லாம இந்த கனா காணும் நேரம்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ், எனக்கு தெரியாது. ஆமா, அது சீரியலா வெப் சீரியல் எனக்கு தெரியாது. அதுல நடிச்ச பொண்ணுங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க மீடியா முன்னாடி வர்றதுக்கு, இவங்களை பத்தி பேசுறதுக்கு. அவங்க எல்லாம் தவிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு பேர் தெரியாது, அது எனக்கு அனுகிரகா சொல்லுதா எனக்கு தெரியும். அப்போ இவங்க எல்லாரும் தவிச்சிட்டு இருக்காங்க, யாராவது நமக்கு வேண்டி குறை கொடுக்க வரவாங்களான்னு சொல்லி எல்லாரும் இருக்காங்க. இதுக்காக எங்களுக்கே அப்பதான் புரியும், இவ்வளவு பெரிய மேட்ரா, இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கா, சரி ஐயோன்னு சொல்லி நாங்க எல்லாரும் அவங்கள ரொம்ப டீப்பா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நிறைய மெசேஜஸ் மீடியால இருந்து நிறைய அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட் சொல்லி நிறைய மெசேஜஸ் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. சின்ன ஒரு 20 வயசுல பொண்ணு, 22 வயசுல பொண்ணு, காஞ்சிபுரம் உள் கிராமத்துல இருக்கான். ஆனா அவங்களுக்கு எல்லாம் வெளியில வந்து இது சொல்ல முடியல. ஏன்னா ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க அப்பா வெட்டி போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. அதனால அவங்க மூடி அப்படியே கம்முன்னு உட்கார்ந்துருக்கோம். யாராவது அப்போ அந்த பொண்ணு சொன்னேன், யாராவது எங்களுக்காக வரமாட்டீங்களா, யாராவது இங்க நடக்கிற இந்த கொடுமைகள் எல்லாம் சொல்றதுக்கு யாராவது வரீங்களான்னு நாங்க தவிச்சிட்டு இருந்தோம். அந்த டைம்ல தாங்க நீங்க இந்த மாதிரி போட்ட, நாங்க என்ன நடந்தாலும் உங்க கூட இருக்கோம். எந்த எக்ஸ்ட்ரீம் உங்க டிசிஷன்ல நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போங்க, நாங்க உங்க கூட இருக்கோம். அனுகிரகாவோட ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கு இந்த சிச்சுவேஷன்ல? ஃபேமிலி சப்போர்ட் ஓகே தான். அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க எல்லாரும். சோ அவங்க எல்லாம் வந்து இங்க வரல. அனுகிரா வந்து இப்ப கொச்சின்ல இருக்காங்க, அவங்க வரல. நாங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட கசின் இருக்காரு, அவங்க எல்லாம் சேர்ந்தா இப்ப அவங்க கூட இருக்காங்க. நாங்க சப்போர்ட்டிவா கூட தான் இருக்கோம். அவங்களுக்கு பேமெண்ட் பேலன்ஸ் எவ்வளவு வர வேண்டியது இருக்கு இப்போ? அவங்க ஏன்னா அவங்க சொல்றது என்கிட்ட சொன்னது வந்து 30,000 தான் அவங்களுக்கு பேலன்ஸ் சொன்னாங்க. அதுவும் எனக்கு சரியா கரெக்டானு தெரியாது, அது அவங்கதான் சொல்லணும். ஓகே இப்போ 30,000 கேக்குறதுக்காக வந்து நீங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருக்கிற கண்ணன் கேஷியர் கால் பண்ணிருக்கீங்க. அவங்க நான் கால் பண்ணேன், அனுகிரா கால் பண்ணி கேஷியர் கிட்ட கேட்டேன், அன்னைக்கு கேட்டேன். ஆனா அக்கௌண்டன்ட் ஏதோ மாறிட்டாங்க, அதனால இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்க நைஸா எஸ்கேப் ஆச்சு. அப்படியே எதுவுமே சொல்லாம கட் பண்ணி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க.
ஓகே. இப்போ லாஸ்டா எப்போ ஷூட்டுக்கு போனாங்க அனுகிரஹா இந்த ரெசார்ட்ன்ற சீரிஸ்? லாஸ்ட் இந்த விஷு நாளுக்கு April 14th or 15th நான் டேட் கரெக்டா ஞாபகம் இல்லை. அந்த ஒரு நாளைக்காக போயிட்டாங்க லாஸ்ட். அதுவும் ஒரு ஷோட்டு மட்டும்தான் எடுத்தாங்க, ஒரு ஷோட்டு மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஸ்டோரி எல்லாம் வந்து அவ்வளோ இதா சொல்லல, ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லல. மெயின் கேரக்டர் தான். எப்போ இவங்களுக்கு டவுட் வரும்போது இவங்க கேட்கும்போது விஜயகுமார் சொன்னதுல நீங்க தான்மா மெயின், இந்த லாஸ்டா இந்த ரிசார்ட் வந்து ஃபுல்லா வாங்குறது நீங்க தான் இந்த படத்துல செகண்ட் ஹீரோயின் நீங்க தான் மெயின், உங்க கதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆனா இப்போ வந்து 50 எபிசோடு ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இந்த 50 எபிசோட்லயும் வந்து போன மாதிரி இருக்கும், வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு எந்த ப்ரோமினன்ஸும் இல்ல, எந்த கேரக்டரும் இல்ல, எந்த இதுவும் இல்ல. அந்த மாதிரி அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. நானு எனக்கு ஹார்ட் பீட்ல இருக்கிற அனுமோல எனக்கு பழக்கம் இருக்கு, நான் அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அவங்க சொல்லி நான் ஹார்ட் பீட் சீரியஸ் நான் 2 சீசனும் நான் பாத்திருக்கேன், 200 எபிசோடு நான் பாத்திருக்கேன். ஹார்ட் பீட்ல எல்லாம் எப்படின்னா ஒரு வீக் வைஸ் 4 எபிசோட் வந்தீங்கன்னா அந்த 4 எபிசோட்லயும் அங்க என்னெல்லாம் கேரக்டர்ஸ் அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த கேரக்டர்ஸ் எல்லா ஸ்டோரியும் போகும். அங்க எல்லாருடையும் ஸ்டோரிக்குள்ள அந்த 4 எபிசோடுக்குள்ள போயிருக்கும். அப்படிதான் அவங்க பண்றாங்க. இது மட்டும் இல்லங்க, இந்த ஹார்ட் பீட்டோட 3rd சீசனுக்காக கால் பண்ணிருக்காரு, அனுகிரகாவை கால் பண்ணிருக்காரு, காசு பண்ணிருக்காரு. சோ அங்க காசு பண்ணும்போது கூட இந்த எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கோபி கிட்டதான் அனுகிரகா கேட்டு டிசைட் கேட்டிருக்காரு. சோ அவங்க என்ன பண்ணாங்க, இல்ல போக முடியாதம்மா நாம இப்போ பண்ணிட்டு இருக்குல்ல. சோ இவங்கள இந்த கோபியே டைரக்டா அந்த ஹாட் ஸ்டார் டீமுக்குள்ள கால் பண்ணி உங்க சீரியஸ்ல வர முடியாதுன்னு சொல்லி அவங்களே அது கால் பண்ணி ப்ளாக் பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்ல மேம், நான் சொன்னேன்ல நானும் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. சோ நானும் ஒரு படத்துல காசு பண்ணிருக்காரு அனுகிரகாவை. நான் காசு பண்ணி டைரக்டர் கிட்ட கொடுத்திருக்காங்க. டைரக்டரும் ஓகே சொன்னேன். ப்ரொடக்ஷன் எடிட்டிங்காக ஒரு ஆடிஷனுக்கு கால் பண்ணும்போதுதான் அவங்க சொன்னாங்க, இல்ல நான் இப்போ ஒரு சீரியஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதோட டேட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நான் அவங்க கிட்ட கேட்கணும், நான் கேட்டுட்டு சொன்னா போதுமா என்கிட்ட, நான் வந்து கேட்டுட்டு தாராளமா சொல்லுங்க. கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரே பல்லவிதான், இல்லம்மா நீங்களால போக முடியாது, நீங்க உங்களுக்கு ஷூட் இருக்கு அதனால போக முடியாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி திருப்பி திருப்பி என்ன கால் பண்ணி சொன்னா, இல்ல எனக்கு ஷூட் அங்க இருக்கு அதனால நீங்க வேற ஏதாவது பாத்து. இன்னொரு விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மூவி ஆடிஷன் வந்தது, பட் நாங்கள் வந்து பெர்மிஷன் கொடுத்து அவங்க போயிட்டும் வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் ஹீரோயின் மெயின் லீடாக நான் பண்ணுறேன், ஸோ எனக்கு அதே ட்ரீட்மெண்ட் தான் இங்கேயும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அது எப்படி பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கேட்குற பொண்ணு இல்லைங்க, எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அந்த மாதிரி எல்லாம் கேட்குற பொண்ணு இல்லை, அதை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு அந்த மாதிரி கேட்குற பொண்ணே இல்லை. ஸோ வேற ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ சான்சஸ இவங்க ப்ளாக் பண்ணிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி எல்லா மந்தும் இவங்க கமிட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, எல்லா மந்தும் 50 days ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. எல்லா மந்தும் 50 days ஷூட். சோ அவங்களால வேற எந்த ஒர்க்குக்கும் போக முடியாம இவங்க சொன்ன மேட்டர் வந்து 3rd monthல இருந்து அப்படியே மாறிச்சு. ஃபுல்லா எந்த ஒர்க் லாஸ்டா 4 month இவங்களுக்கு ஒர்க்கே இல்ல, எந்த சைட்ல இருந்து ஒர்க்கே. அவங்க சைட்ல அனுகிரா சைட்ல இருந்து திருப்பி என்ன கால் பண்ணி கேக்குறேன், அந்த படம் என்ன ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு, எனக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமா, நான் அங்க ஷூட் வந்து கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு, அந்த சான்ஸ் இப்போ இருக்குமா, நான் ஓகேடா நான் ஃப்ரீடா என்னால இப்போ வர முடியும் பண்ண முடியுமான்னு திருப்பி என்ன 2வது வாட்டி என்ன கால் பண்ணி கேட்டிருக்காங்க. நான் வந்து இல்லம்மா நான் வந்து ஆல்ரெடி நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து அவங்கள வேற ஒரு ஆர்டிஸ்டே ப்ளாக் பண்ணி நான் இப்போ அது ஷூட் போயிட்டு இருக்கு, இன்னும் பேலன்ஸ் ஒரு 10 days. இது வந்து லாஸ்ட் வீக்கோ அது முன்னாடி வீக்கோ தான் இந்த பேஜ். நான் இல்ல லாஸ்ட் 10 days ஷூட் மட்டும். ஷாரன், அவங்களுக்கு வேற எந்தெந்த வெப் சீரிஸ்ல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு? ஹாட் ஸ்டார்ல வேற வெப் சீரிஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்கல்ல. ஹாட் ஸ்டார்ல இருந்து ஹார்ட் பீட் 3 சீசனோட இதுல இருந்து கால் வந்துச்சு. என்னோட சைட்ல இருந்து நான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்திருக்கு, நான் ஆடு அந்த மாதிரி எல்லாம் நான் கனெக்ட் பண்ணி கொடுத்திருக்கு. மட்டும் இல்லாம தெலுங்குல இருந்து ஆஃபர் வந்திருக்கு,
தமிழ்ல இருந்தும் ஆஃபர், அவங்களுக்கு சினிமா ஆஃபர்கள் வந்திருக்கு. இப்போ இவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணனால டேட்ஸ் பிளாக் ஆயிருக்கறனால இந்த எந்த ஆஃபரையும் எடுக்க முடியல. இஸ் இட் லைக் தட்? ஆமா, அப்படி அவங்க பண்ண வச்சிருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன பிளாக் பண்ண டேட்டுக்கு எதுவுமே ஷூட்டும் இல்ல, எதுவுமே இல்ல, அந்த மாதிரி போச்சு. எதுவுமே பண்ண விடாம இவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த கோபி தான் இதுல மெயின் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவங்கள பத்தி எனக்கு சொல்லுவாங்க கண்டிப்பா. ஏதாவது இடத்துல இந்த ஃபுல் மேட்ரு வந்தா எனக்கு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட கிளாரிட்டி கிடைக்கு. இப்போ என் சைட்ல இருந்து ஒரு ஃபுல்லா கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்க லீகலி என்ன ஆக்ஷன் இதுக்கு எடுக்கலாம்னு இருக்கீங்க? நாங்க டிஃபர்மேஷன் கேஸுக்காக, இந்த நட்சத்திரா சொன்ன வார்த்தைக்காக நாங்க டிஃபர்மேஷன் கேஸ் போடுறதுக்காக சைபர் செல்ல போகிறதுக்காக பிளான் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ வரைக்கும் நாங்க டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். அது அனுகிரா டிசிஷன் தான், எல்லாமே அனுகிரா டிசிஷன் தான். எங்களோட டிசிஷன் எதுவுமே இல்லை. அனுகிரா என்ன சொன்னாலும் அது ஓகே தான் எங்களுக்கு. ஏன்னா ஃபுல்லா அவங்கதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் மேட்டர் நடக்கிற வரைக்கும் இது எங்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரிதான் அனுகிராக்கு நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாதுங்க. ஃபுல்லா இது அவங்களோட டிசிஷன். இது நான் தான் இது டிசைட் பண்ணி போனேன், இது என்னோட டிசிஷன், இது வந்து நான் தான் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே அவங்க தான் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் வந்து இந்த ரூம்மேட் கூட தான் எல்லாம் சொல்லுவாங்க. ரூம்மேட் இப்படி நடந்துச்சு, அப்படிதான் நடந்துச்சு. எங்களுக்கு எதுவுமே தெரியலாமா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் மேட்டர் நடக்கலைன்னா எங்களுக்கு யாருக்கும் இவ்வளவு நடந்திருக்குன்னு யாருக்கும் தெரியவே கூடாது. அதான் அவ்வளவு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்கோம், இவ்வளவு அனுபவிச்சிருக்கா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. மட்டும் இல்ல மேம், இவங்க டிராவலிங் கொடுக்க மாட்டீங்க, எதுவுமே கொடுக்க மாட்டீங்க, ஓகே, அதெல்லாம் விடுங்க. காலையில சென்னை சிட்டில இந்த ஷூட்டை, இங்க ஹாட்ஸ்டார் இந்த ரிசோர்ட்டோட ஷூட்டை ஏதோ காலையில முடிச்சுட்டு காலையில 4 மணிக்கு இவ்வளவு தனியா சென்னை சிட்டில இவங்க இறக்கி விட்டுட்டு இவங்க போயிட்டாங்க. இவங்க ஸ்டேய பத்தி கேட்கும் போது, இல்ல அங்க ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் இந்த சுனிதா பிளாட்டுக்கு போங்க, இந்த பொண்ணோட பிளாட்டுக்கு போங்க, இங்க போங்க, அங்க போங்கன்னு எல்லாம் சொல்லி கார்ல வந்து இவங்கள காலையில 4 மணிக்கு சென்னை சிட்டிக்குள்ள இறக்கி விட்டு இருக்காங்க. என்ன மேடம், சென்னை சிட்டி அவ்வளவு சேஃபான சிட்டியா? இந்தியால எங்கதான் சேஃபான சிட்டி? எங்கேயுமே இல்ல. அந்த ஒரு டைம்ல கூட இவங்களை இறக்கி விட்டு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம நாங்க அந்த டைம்ல தான் எங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்க கிட்ட ஒரு மேட்டர் கூட சொல்லலைங்க. நாங்க யாரும் இந்த ப்ரொடக்ஷன் கிட்ட பேசவே இல்லை. ஃபுல்லா அனுகிரா டிசிஷன் தான், எல்லாமே அனுகிரா தான் பேசிருக்காங்க. எல்லா மேட்டரும் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் மேட்டருக்கு முன்னாடி அனுகிரகா வந்து அந்த ப்ரொடக்ஷன் கிட்டையும் விஜயகுமார் கிட்டையும் பேச ட்ரை பண்ணியும் அவங்க சைட்ல இருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாதனாலதான் நீங்க பேசிருக்கீங்க. இல்ல நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல, இந்த ஏப்ரல் 14th or 15th லாஸ்ட் ஷூட்டுக்கு அந்த டைம்ல கூட இந்த விஜயகுமார் கிட்ட இவங்க கேட்டிருக்காங்க, இல்ல எனக்கு கொஞ்சம் பேசணும். ஆமா, ஷூட் முடிச்சுட்டு பேசலாமா? ஓகேன்னு சொல்லி ஷூட் முடிஞ்சதும் இவங்க அப்படியே நைஸா எஸ்கேப் ஆகி கார்ல போயிட்டாங்க. இவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல, யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு. எல்லாரும் பேசினாலும் விஜயகுமார் கிட்ட. ஆனா இவரு வந்து நீங்க அவங்க அனுகிராவோட வாட்ஸ்அப் இருக்கும், வாட்ஸ்அப்ல ஃபுல்லா அவங்களுக்கு அவங்களோட அனுகிராவோட சிச்சுவேஷன்ஸ் சொல்லி, நான் இந்த மாதிரி சொல்லிருக்கேன், நான் உங்களை மட்டும் நம்பி வந்தேன். அனுகிராவுக்கு இந்த குளோபல் வில்லேஜஸ் ப்ரொடக்ஷன் பத்தி எதுவுமே தெரியாதுங்க. அவங்க வந்து கேலிக்கட்ல ஒரு சின்ன ஊர்ல இருக்கிறவங்க. அவங்கள வந்து விஜயகுமார் தான் கான்டாக்ட் பண்ணி வந்தாங்க. அது மட்டும் இல்ல மேம், வேறொரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு இருக்கு. மாளவிகா ஸ்ரீநாத்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மலையாளத்துல ஒரு 3-4 மெயின் ஹீரோ கூட மெயின் படத்துல நடிச்சிருக்காங்க. மாளவிகா ஸ்ரீநாத், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அந்த அவர் மாளவிகா வந்து நேற்று போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க கூட இந்த ஆடிஷனுக்காக வந்தேன். ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க வந்து இங்க மெயின் லீடா ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு இந்த ஆடிஷன் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, இவங்க நம்மள வச்சு செய்ய போறாங்க, ஏதோ ஏமாத்துறாங்க. அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவங்க அப்படியே எஸ்கேப் ஆச்சு. அவங்க அதை எடுக்காம அப்படியே போச்சு. ஆனா அனுகிராக்கு வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அனுகிரா வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தது வந்து 1 வருஷம் தான் ஆச்சு. அவங்களுக்கு அவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. முழுசா ஒரே ஒருத்தரை நம்புறேன், இந்த விஜயகுமாரை மட்டும் நம்பிதான் வந்தேன். ஏன்னா இந்த எருமசாணி சொல்லி ஏதோ வெப் சீரியஸ் ஏதோ இருக்காங்க, அது இவங்க பாத்துருக்காங்க. அது ஏதோ ஸ்கூல் டைம்ல இருந்து அது பாத்துட்டு இருக்காங்க. அதோட மிகப்பெரிய ஃபேன்.
அனுப்பிடுறாங்க. நான் அதை பார்த்தது இல்லை, எனக்கு தெரியாது. ஸோ இவங்க பெரிய ஃபேன் அவர்தான். அவரோட ஃபேஸ் வேல்யூ மட்டும் பார்த்துதான் அனுகிரா வந்தாங்க. அவங்களா இந்த விஜயகுமார முழுசா நம்பினாங்க. லைஃப்ல பாத்தீங்கன்னா பெரிய தப்பு. இந்த விஜயகுமார் அவரோட அந்த இதுலயும் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எருமசாணின்றது நான் எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே இல்லாம ஸ்டார்ட் பண்ணி இப்போ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஸோ இப்படி என்ன சொல்றது வந்துட்டு எந்த வகையில சரின்னு தெரியல. இது யாரும் அனுகிரா எனக்கு சான்ஸ் கொடுத்து கேட்டு எங்கேயுமே போனதில்லை. அவ கேலிக்கல்ல ஒரு சின்ன ஊர்ல இருக்கா. அந்த ஊர்ல இருக்கிற பொண்ண அனுகிரா பண்ண ஷார்ட் பிலிம் வச்சு அந்த ஷார்ட் பிலிம் பார்த்துதான் விஜயகுமார் கால் பண்ணிருக்காரு, ஆடிஷன் கூப்பிட்டு இருக்காரு, இவங்க போயிருக்காங்க, மற்றதெல்லாம் நடந்தது. அனுகிரா எங்க அனுகிரா கஷ்டப்பட்டுதான் இங்க யார கஷ்டப்படாம எங்க ரீச் பண்ண முடியும். சோ அனுகிராவும் கஷ்டப்பட்டுதான் ரீச் பண்ணிருக்காங்க அங்க. அண்ட் அவங்க அனுகிரகாவோட போஸ்ட்ல ஒரு கமெண்ட் ஒன்னு போட்டுட்டு டிலீட் பண்ணிட்டாங்க நட்சத்திரான்ற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அதுவும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அது மட்டும் இல்ல, இந்த நட்சத்திரா நேத்துல இருந்து காலையில இருந்து இந்த மெசேஜ் இந்த கமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் டிலீட் பண்ணி ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய 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 மெசேஜஸ் அனுகிரா கூட சொன்னேன் மேம், அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அங்க பிரேக் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சோ அந்த மெசேஜ கூட அனுகிரா சொன்னேன், மேம் நீங்க ஒன்னும் புரிஞ்சுக்கோங்க, நான் இது அந்த வாய்ஸ் வெளியில விட நான் சொன்னேன். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ போறதுக்கு முன்னாடியே நாங்க சொன்னோம் ஏதாலும் இடமே இல்லை. அப்போ பின்ன அவங்க வாய்ஸ நம்ம ஃபர்ஸ்ட் பிளே பண்ணிட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னேன். அப்போ அன்னைக்கு சொன்னேன், இல்ல வேணாம், அவங்க நாம இந்த வீடியோ போட்டீங்கன்னா அவங்களுக்கு வரப்போற சோசியல் மீடியா அட்டாக் எவ்வளவு வரும்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். அது நான் பண்ண மாட்டேன், அது வேணாம். அப்போ ஒரு அவங்க இவ்வளவு கண்டிப்பா அந்த வாய்ஸ் வெளியே வந்தீங்கன்னா நட்சத்திரம் இருக்கவே இருக்காது. என்ன சொன்னாலும் அதுக்கு எதுவுமே இல்லை. என்ன சொன்னாலும் ஏன்னா அவ்வளவு பெரிய வார்த்தை யூஸ் பண்ணி நட்சத்திரா சொல்லிருக்காங்க இவங்க கிட்ட, அனிதா கிட்ட, அல்ல என்கிட்ட தான் சொன்னோம். நேற்று வீடியோ போடும்போது கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பேட் வேர்டு யூஸ் பண்ணதை அவங்கதான் அவங்க ஒத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி பேசுறதும் அவங்கதான் அதுக்கு முன்னாடி பேசுறது. அவங்க யாரு இந்த விஜயகுமாரும் சரி இந்த நட்சத்திராவும் சரி, இவங்க யாரும் அந்த வாய்ஸை வெளியே விட சொல்லவே மாட்டாங்க. ஆனா அந்த வாய்ஸ் மட்டும் வெளியில வந்துச்சு இவங்க 2 பேருக்கும் சங்குதான். ஏன்னா அவ்வளவு தப்பா 2 பேரும் பேசிருக்காங்க. நம்ம அது கேட்கும் போது கண்டிப்பா தெரியும். ഏറ്റവും பாதிக்க போறது இந்த நட்சத்திரம் தான். ஒரு பொண்ணோட வாயிலிருந்து எப்படி இந்த மாதிரி பேச முடியும்? அப்படி எல்லாருக்கும் தோணும். அந்த மாதிரி அவரு இந்த நட்சத்திரம் சொல்லிருக்காங்க. ஷாரன், அனுகிரகாவோட ஹெல்த் இப்போ எப்படி இருக்கு? அவங்க இப்போ எப்படி இருக்காங்க? அனுகிரா இப்போ இந்த விஜயகுமார் வீடியோ வந்ததுல இருந்து ரொம்ப டவுன் ஆயிருக்காங்க. இப்போ எங்கேயும் போக வேணாம் லீகலா. நாங்க இது முன்னாடியே சொன்னோம், எதுவுமே நம்மளால கிழிக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள். இந்த ஹாட்ஸ்டார் கூட நானும் ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு அவங்க எப்படி ஒரு ப்ரொடக்ஷனை அவங்களை ட்ரீட் பண்ணாங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஸோ நான் சொன்னேன், இதெல்லாம் போடாத வேணாம், நம்ம அவங்க முடிச்சுட்டாங்க. ஸோ இது ஃபுல்லா அனுகிராவோட டிசிஷன் தான். அனுகிரா இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியா டோட்டலா விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். இல்ல எனக்கு வேணாம், நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் ஏதாவது வேலையில போய் உட்கார முடியும், இந்த சினிமா வேணாம்னு சொல்லிதான் அவங்க இந்த வீடியோக்கு வந்தேன். இப்போ அவங்க ஹாஸ்பிடல்ல இருக்காங்களா ஷாரன்? இப்போ வீட்ல இருக்காங்க? இல்ல அன்னைக்கே அது அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்களுக்கு இந்த போதும் இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்களுக்கு சரியாச்சு, கொஞ்சம் பாடி வீக் ஆச்சு. ஆனா ஒரு 1 வீக்கா ஃபுல்லா அவங்க எதுவுமே சாப்பிடல. பணம் இல்ல, சுத்தமா அவங்க கையில பணம் இல்லை. எங்க யார்கிட்டயும் கேட்கல, எதுவுமே சொல்லல. அவங்க 1 வீக் ஃபுல்லா எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஃபுல்லா ஏதோ இந்த பிளாட்ல இருக்குன்னா ரூம்மேட் தான் ஏதோ பன் ஏதோ கொடுத்து சமாளிச்சுட்டு, பன்னும் டீயும் தான் அவங்களோட ஒரு 1 வீக் மீல்னு நினைக்கிறேன். அவ்வளோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கெல்லாம் அப்புறம் ட்ரிப் எல்லாம் போட்டு நான் கொஞ்சம் லாங்ல ஆலுவால இருந்தேன். அங்க இருந்து
கொஞ்சம் இவங்க ஹாஸ்பிட்டல் அனுகிரா வந்து ஸ்டே பண்ண இடம் வந்து கொச்சின் அவுட்ஸ்கர்ட், கொஞ்சம் கொஞ்சம் கிராமமான இடம். ஸோ அங்க இருந்தா நான் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நான் வரும்போது அனுகிரா பரவாயில்ல ஓகே இருக்கு, கண்ணெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். நான் என்கிட்ட நான் சொல்லும் போது நான் பேசினேன். அந்த டைம்ல அனுகிரா தான் சொன்னேன், இல்ல நான் கேன்சர் கிட்ட பேசினேன். இப்போ அவங்க நீங்க சொன்னீங்களா அவங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 12 rupees தான் இருக்குன்னு சொல்லி, ஃபினான்ஷியலி இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும்போது அவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையும் இப்போ எப்படி மெயின்டைன் பண்றாங்க? நான் தான் பே பண்ணேன். அது மெடிக்கல் எல்லாமே நான் போனதுக்கு அப்புறம் இல்ல அதுக்கு முன்னாடி ஏதோ எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சு, அது வந்து ரூம்மேட் பாத்துட்டாங்க. நான் செல்லும் போது ஏதோ அரௌண்ட் டிஸ்சார்ஜ் மாதிரி சொன்னாங்க ஃபுல்லா. ஓகே, அது மற்றது நான் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி அவங்கள ஃபிளாட்டுக்கு கொண்டு ட்ராப் பண்ணேன். அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வீடியோ போட்டுல இருந்து ரெண்டாவது ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் விஜயகுமார் கால் பண்ணேன். அந்த விஜயகுமார் கால் பண்ண ஆஃப்டர்ல தான் அன்னைக்கு செகண்ட் வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அப்புறமா அவங்க ஃபேமிலி வரலையா கோயம்புத்தூர்ல இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு? இல்ல, நாங்க சொல்லிட்டோம் அவங்க இங்க வர்றது ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு அங்க நிறைய வேற பிரச்சனைகள் இருக்கு. சோ அவங்களால நாங்க தான் கால் பண்ணி சொன்னோம், இல்ல நீங்க வராதீங்க. அது மட்டும் இல்ல, சென்னையில அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாரும் இருக்காங்க, அங்க வர சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. நாங்க இங்கதான் கம்ஃபர்ட்டா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருப்போம், நாங்க அவங்க ஃபிளாட்ல எல்லாரும் இருப்போம். சோ இங்கேயே இருந்துக்கிறேன், நாங்க பாத்துக்கிறோம். எங்க அப்பா கூட இன்னைக்கு காலையில நான் அப்பா கிட்ட பேசினேன். நான் அவங்க கிட்ட சொன்னேன், எதுவுமே இல்லைங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க எல்லாரும் இருக்காங்க, நீங்க எதுவுமே பயப்படாதீங்க. அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லுங்க, அவங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. அம்மா எல்லாம் ரொம்ப ஆக்சுவலி இந்த 6 வந்து அவங்களுக்கு சைல்ட்ஹுட்ல வந்த 6 இது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வர்றது வந்து இப்பதான். சோ அவங்க அம்மா வந்து ஏதோ முருகன் கிட்ட எல்லாம் வேண்டிருக்காங்க, நான் ப்ரே பண்ணிருக்கேன், உனக்காகவும் ப்ரே பண்ணிருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டா அவங்க எல்லாம் பேசுறாங்க. இந்த ரெசார்ட் சீரீஸ் இந்த ஹோல் இஷ்யூ அனுகிரகாக்கு எப்ப தெரிய வந்தது இந்த மாதிரி ஒண்ணு போய்கிட்டு இருக்குன்னு? அவங்க எப்போ அவங்க ரியலைஸ் பண்ணாங்க? இல்ல, அவங்க சொன்னது எதுவுமே இல்லாம இந்த ஷூட் டேஸ் வந்து கம்மியாய் லாஸ்ட் 4 months அவங்களுக்கு ஷூட்டே இல்லைங்க. வேற எந்த ஷூட்டும் இல்ல, ஒரு பணம் கூட இல்ல, ஃபுல்லா அவ்வளவு ஸ்ட்ரகிள். ஃபுல்லா லாஸ்ட் 4 months ஏதாவது 15 days சொன்னா இந்த மந்த் கூட ஒரே ஒரு நாளுக்கு தான் ஷூட் பண்ணிருக்கோம். அவ்வளவு நடந்திருக்கு. ஷாரன், அவங்க வந்து 7 to 8 months இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. 4 months 3 to 4 months அவங்களுக்கு சுத்தமா ஷூட் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த 7th month or 8 months பேக் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? இல்ல, அவங்களுக்கு ஷூட்டே இல்லைங்க, எப்பவும் ஷூட்டே இல்ல. ஷூட் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் அங்க எட்டி பாக்குறது, ஒரு ஷாட்டு 2 ஷாட்டு 3 ஷாட்டு அவ்வளவுதான் அவங்களுக்கு இருக்கும். சோ அவங்களுக்கு டவுட் வந்துச்சு, நான் இதுல கேரக்டர் இல்லையா எனக்கு சொல்லி டைரக்டர்கிட்டையும் விஜயகுமார் கிட்டையும் கேட்கும் போது அவங்களும் இல்லம்மா இனிமேதான் கேரக்டர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, உங்களை நாங்க வேற மாதிரி காமிக்க போறேன், அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி நிறைய மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க இது தெரியாம இருந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு தேவை இருந்திருக்கு. அனுகிராக்கு வந்து ஆக்டிங்னா அவ்வளவு பேஷன், அவ்வளவு இஷ்டம், இவ்வளவு பெரிய சான்ஸ், இவ்வளவு பெரிய வாய்ப்பு, இது மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப இதா இருந்தாங்க. அந்த தேவைதான் இவங்க எல்லாம் வச்சு விளையாடி இருக்காங்க. இப்போ இந்த 8 monthsல அவங்களுக்கு வந்த மத்த எந்த ப்ராஜெக்ட்ஸையுமே சைன் பண்ணாம இருந்தது காரணம் அந்த அக்ரிமெண்ட், கரெக்டா? அக்ரிமெண்ட், ஆமா அக்ரிமெண்ட் தான். அது மட்டும் இல்ல, என்ன இது வந்தாலும் என்ன அவங்களுக்கு என்கொயரி வந்தாலும் அவங்க இந்த கோபி கிட்ட கேட்கும், இந்த டைம்ல ஷூட் இருக்குமா, நான் இதுக்காக போக முடியுமா, இந்த ஷூட் இருக்கும். ஆனா அன்னைக்கு ஷூட்டே இருக்காது. ஓகே, அண்ட் அந்த டேஸ்க்கான பேமெண்ட்டும் அவங்களுக்கு வரல. ஆமா, லாஸ்ட் 30K தான் சொன்னாங்க. எனக்கு அது கரெக்டா கிளாரிட்டியா அனுகிரா சொன்னாதான் புரியும். எனக்கு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அனுகிரா வரும். எல்லாமே தப்பா இருக்கு, எதுவுமே ஒரு பாயிண்ட் கூட இந்த விஜயகுமார் உண்மையா பேசலன்னு சொன்னாங்க. ஷாரன், அவங்களுக்கு வந்து April 14th வந்து அவங்களோட கடைசி ஷூட்டா இருந்துச்சா? அதுக்கான பேமெண்ட் அவங்களுக்கு வந்துருச்சா? இல்ல, அதுவும் வரல. கடைசி ஷூட் எல்லாம் இல்லங்க, இன்னும் ஷூட் இருக்கு. இன்னும் ஏதோ 4-3 மாசம் ஏதோ இருக்கு ஷூட், ஃபுல் ஷூட். 50 எபிசோட் தான் முடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. 50 எபிசோட்லயும் அவங்க அங்க இங்க வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலும் உனக்கு இந்த ரிசோர்ட் சீரியஸ் நீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும்,
செகண்ட் ஹீரோயின் சொல்லி டெய்லி 15 days ஷூட். இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் இப்படி இது சொல்லிதான் லாக் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் வந்து சென்னை, அவங்களால இந்த டிராவல் எல்லாம் சைட் பண்ணிட்டு அவங்களால சென்னையில இருந்து ஈஸியா டிராவல் லாக் பண்ணி லொகேஷன் வர முடியும். அவங்க வந்து நடிச்சாங்கன்னா அவங்களுக்கு பணமும் கிடைக்கும். சோ அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இவ மட்டும்தான் அந்த ஹோல் சீரியஸ்ல கேரளால இருந்து வர பொண்ணு வந்து இவங்க ஒரே ஒரு பொண்ணு தான் வராங்க. சோ அவங்களால டிராவல் எக்ஸ்பென்ஸோ இந்த அகாமடேஷனோ இந்த ஃபுட் இது எதுவுமே அவங்களால அந்த டைம்ல அகாமடேட் பண்ண. ஷாரன், இப்போ அனுகிரகா வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் விஜயகுமாரும் நக்ஷத்ராவும் வந்துட்டு கிளாரிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. பட் குளோபல் வில்லேஜஸ்ங்கிற அந்த ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு பர்சனலா ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்ததா? இல்ல அனுகிரகா போனுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து கோபி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அவங்க கால் பண்ணாங்க. ஆனா பேசினது வந்து இந்த ஜோன் சொல்லி ப்ரொடியூசர் தான் பேசினாங்க. ஜோன் சொல்லி நான் அவங்ககிட்ட எல்லாம் கம்ப்ளீட்டா உங்ககிட்ட சொன்ன மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா டீட்டெயிலா நான் அவங்ககிட்ட எல்லாமே இப்ப அந்த ப்ரொடக்ஷன் கேட்டேன். இப்ப நான் வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பேசும்போது விஜயகுமாரோட வயசு இடையில வந்து பேசினாங்க. இது நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் நேத்து வரைக்கும் அவங்க சைட்ல இருந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்க இது வந்து எங்க சைடு இதா, நீங்க வந்து அவங்க சைட கேட்டுட்டு நீங்க ஒரு டிசிஷன் எடுங்கன்னு ப்ரொடியூசர் கிட்ட சொன்னேன். அவங்களும் இதெல்லாம் என்னோட சைட்ல இருந்தா எல்லாம் பொறுமையா கேட்டு எல்லாம் சொல்லி எல்லாம் பொறுமையா கேட்டு நாங்க அவங்க கிட்ட பேசுறோம். அதுக்கப்புறம் ஈவினிங் நாங்க கால் பண்றோம், நீங்க எதுவும் பண்ணாதுங்க, நீங்க இதா இருங்க, ஓகே இருங்க. அந்த டைம்ல அவங்க கேக்குற ஏதாவது இப்போ பினான்சியல் சப்போர்ட் வேணாமான்னு கேட்டேன். நாங்க சொன்னா எதுவுமே வேணாம், நாங்க இப்போ எங்களுக்கு எல்லாம் தெரிய வந்திருக்கு, நாங்க எல்லாரும் இப்போ வந்திருக்கோம், நாங்க எதுவுமே வேணாம், நீங்க அவங்க கிட்ட கேளுங்க, என்ன ஜஸ்டிஸ் நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க தான் ப்ரொடியூசர், நீங்க முடிவு பண்ணுங்க. இல்ல இப்போ இந்த பேமெண்ட் பேலன்ஸுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க? நக்ஷத்ராவும் விஜயகுமாரும் எடுத்துக்கிறாங்களா இல்ல ப்ரொடக்ஷன் சைட்ல எடுத்துக்கிறாங்களா? இது நீங்க கேட்டீங்களா? இல்ல அது எனக்கு இல்ல அது நான் கேட்கல. இந்த ஹோல் இஷ்யூவே இந்த ரீசன்காக தானே. இப்போ ப்ரொடக்ஷன் சைடுல உங்க ரீச் அவுட் பண்றப்போ நீங்க அது கேட்டிருக்கலாம்ல. அனுகிரா வீடியோ போட்டது ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். இது வந்து எனக்கு நடந்தது, வேற யாருக்கும் நடக்க கூடாது. செகண்ட் பாயிண்ட் வந்து எப்படி ஒரு பொம்பளையால இப்படி பேச முடியும், இந்த நட்சத்திராவால எப்படி பேச முடியும்? அவ்வளவு பேசினால மட்டும்தான் அனுகிரா இவ்வளவு பண்ணிருக்காரு. அனுகிரா அன்னைக்கு வந்து நட்சத்திரா வந்து பேசலைன்னா இது எதுவுமே இருக்காது. அன்னைக்கு வந்து நட்சத்திரா பேசின பேச்சும் அவங்க சொல்ல வார்த்தைக்கு மட்டும்தான். அதுவும் இந்த அனுகிராக்கு நடந்தது வந்து வேற எந்த பொண்ணுக்கும் யாருக்கும் நடக்க கூடாது. இந்த 2 பாயிண்ட்காக தான் அனுகிரா வீடியோ போட்டேன். Okay Sharon, thank you so much, thank you for being with us, thank you. Thank you. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜேம்ஸ் அண்ட் கோவின் ஏசி பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் 3 வரை.